ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் உலகம். நம்ம சேனலில் இன்றைக்கி சமையல் ரெசிப்பியில் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த ஆரோக்கியமான சமையலை நீங்கள் கற்றுக்க முடியும். முடவாட்ட கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கிழங்கை வச்சு ஒரு சூப்பு ரொம்ப சத்துள்ளது, மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது தாங்க அந்த முடவாட்ட கிழங்கு. இது நான் ஒரு கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதுக்கு பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் கொள்ளு இந்த மாதிரி உடைச்ச பருப்பாக கிடைக்குது. இது வாங்கி 1 மணி நேரம் ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு கப்பு நல்லா தாராளமாக சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், தனியா 1 ஸ்பூனு, அரிசி திப்பிலி ஒரு 5-6 அரிசி திப்பிலி எடுத்துக்கங்க. இது ரொம்ப நல்லது ஆரோக்கியத்துக்கு. அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரே ஒரு வரமிளகா. உங்கள் காரத்துக்கு நீங்கள் மிளகுல கூட்டிக்கிங்க, காரம் தேவைன்னா. இது கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன சொலை புளி, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான. இதை நம்ம குறைன்னு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும். இந்த கிழங்கு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா, நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பீலர் வச்சு இது பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். இது இஞ்சி மாதிரி தான் இருக்கும், மற்றபடி ரொம்ப ஹார்டெல்லாம் நார் உள்ளதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த மிளகு, சீரகம், தனியா, அரிசி திப்பிலி இதை குறைன்னு பேஸ்ட்டாக இது குறைன்னு மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும். அது கூட இந்த பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு குறைன்னு பல்ஸ் மோடில் நீங்கள் விட்டு அரைச்சி எடுத்து இந்த மாதிரி வச்சுக்குங்க. இது தாளிக்கும் போது நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே மிக்சி ஜாரில் நம்ம அந்த கிழங்கு க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஒரு கிழங்கு எடுத்திருக்கேன். அது கிட்டத்தட்ட 200 கிராம் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேர் தேவையோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி பொருளை கூட்டிக்கிங்க. இதில் கொஞ்சம் வேஸ்ட்டு போகுது, பார்த்து க்ளீன் பண்ணி வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா இந்த வெள்ளையாக இருக்கிறதா இப்படி பெரிய துண்டாக அரிஞ்சு போட்டுக்குங்க. இதை பல்ஸ் மோடில் ஒரு சுற்று விட்டு அதுக்கப்புறம் வதக்கணும். இதில் கொஞ்சம் மண் வாசனை மாதிரி இருக்கும். அதனால தான் இதை நல்ல மண் போக கழுவணும். அதே சமயம் வதக்கி சேர்த்தோம்னா அந்த மண் வாசனை போயிடும். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது, அப்புறம் ஆர்கானிக் கடைங்கள்லேயும் கிடைக்கிது, ஆன்லைன்லேயும் கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணல. நான் பக்கத்தில் இருக்கிற ஆர்கானிக் கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். நாங்கள் அடிக்கடி சாப்பிட்றோம். இப்போ ஓரளவு மூட்டு வலி நல்லா கேட்குது. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், இல்லை உங்களுக்கு பிடிச்ச குக்கிங் ஆயில் ஊற்றி அது கூட இந்த சின்ன வெங்காயம் ஒரு கப்பு பொடியாக கட் பண்ணது இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்குங்க. இந்த காரமே போதுமானது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மிளகுல இன்னும் 2 கூட்டிக்கிங்க, மிளகு சீரகத்தில். அதுக்கப்புறம் தக்காளி 1 பொடியாக கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை சேர்த்துற வேண்டியது தான். சேர்த்து வதக்கி விட்டுட்டு அது கூட இப்போ உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இதை சேர்த்து இதை நல்லா வதக்கி விடணும். வாரத்தில் 2 நாள் இந்த கிழங்கு வச்சு சூப்பு, இந்த மாதிரி ரசம், அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன், மூட்டு வலி ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த கொள்ளு பருப்புக்கும் இந்த கால் வலியை போக்குறது, கெட்ட கொலஸ்ட்ராலை போக்குறதெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால் இந்த கொள்ளும் நீங்கள் சேர்த்துக்குங்க. இந்த 1 பாதியமாக அரைச்சோம் இல்லைங்களா மிளகு சீரகம், அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. இது ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் அடி பிடிக்காமல் கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த பல்ஸ் மோடில் நம்ம அந்த கிழங்கை 1 பாதியமாக அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, துருவுனா மாதிரி, அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். நீங்கள் நைஸ் துருவலில் கூட இதை துருவிக்கலாம். இதில் எந்த நாரும் கிடையாது, அதனால் துருவ ஈஸியாக வரும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள், நான் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிளறி கொடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொள்ளு பருப்பாக எனக்கு கிடச்சிது. உங்கள்கிட்ட முழு இதாக கொள்ளாதான் இருந்ததுன்னா நீங்கள் நைட்டே ஊற வச்சுருங்க. அப்போ தான் இதில் சேர்க்குறதுக்கு நல்லா ஊறி இருக்கும். ஏன்னா கொள்ளு கொஞ்சம் ஹார்டான இது. நான் இது உடைச்ச பருப்பாக கிடச்சதுனால நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். அதை அப்படியே சேர்த்துக்கிட்டேன். அது கூட நல்லா தாராளமாக 2 கப்பு தண்ணி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கிங்க.
இதில் வந்து அந்த புளி ஒரே ஒரு சொன்னேன் இல்லைங்களா, அதை அப்படி போட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம குக்கரை திறந்து ஞாபகமாக அந்த புளியை எடுத்து வச்சிடணும். அவ்வளோதான். இல்லை உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்தால் புளியை வந்து அப்படியே கரைச்சி தண்ணி மட்டும் வடிகட்டி ஊற்றிக்கிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை குக்கர் போட்டு மூடி ஒரு 3 விசில் விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு இறக்கிடுங்க. சூப்பராக இருக்கும் இந்த சூப்பு. நீங்கள் வந்து சாதத்தில் ரசம் மாதிரியும் போட்டும் சாப்பிட்லாம், அதுக்கும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்து நல்லா இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு மேஷர் வச்சு கூட நீங்கள் அதை அப்படியே ஒன்று பாதியமாக மேஷ் பண்ணி கூட விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நல்லா கிள்ளி சேர்த்து அப்படியே ஒரு கொதி விட்டு இறக்கிட வேண்டியதுதான். சூப்பரான இந்த ஆரோக்கியமான சூப்பை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொடுத்து பழக்குங்க. அப்போ தான் வருங்காலத்தில் நம்ம ஆரோக்கியமாக நல்ல ஹெல்த்தியாக இருக்கலாம். சூப்பரான இந்த சமையலை நிறைய ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷு உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தேங்க்யூ.